வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கைட்ஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோவிலை பத்தி டீட்டெயிலா இந்த சேனல்ல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான கோகுலம் எனப்படும் திருவைப்பாடி நவமோகன கிருஷ்ணர் பெருமாள் திருக்கோவில். இந்த கோவிலை பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாமா? கிருஷ்ணர் தனது குழந்தை பருவத்தை கழித்ததாக கூறப்படும் இடம் திருவைப்பாடி. இது கோகுலம் என்றும் அழைக்கப்படுகிறது. கிருஷ்ணர் பிறந்த மதுரா நகரத்தில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மதுரா மாவட்டத்தில் இந்த இடம் உள்ளது. நவமோகன கிருஷ்ணர் கோவில் எனப்படும் இந்த கோகுலம் இது கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வழிபாட்டு தலமாகும். இது ஆழ்வார்களால் பாடப்பட்ட திவ்ய தேசங்களில் ஒன்றாக போற்றப்படுகிறது. ஆனால் ஆழ்வார்களால் போற்றப்பட்ட இந்த கோவிலோ சிலைகளோ இப்போது அங்கே இல்லை. மேலும் தற்போது அங்கு காணப்படும் கோவில் பிற்காலத்தை சேர்ந்தது. இருப்பினும் குழந்தை கிருஷ்ணர் விளையாடி அற்புதங்கள் நிகழ்த்திய புனித தலமாக இது இருப்பதால் ஆழ்வார் மகான்களின் புகழுக்கு ஆளாகியதால் ஆயர்பாடி அல்லது திருவாய்ப்பாடி என்று திவ்ய தேசங்களில் ஒன்றாக போற்றப்படுகிறது. கிருஷ்ணன் மதுரா சிறையில் பெற்றோர் தேவகி மற்றும் வசுதேவருக்கு பிறந்தார். அங்கு அவர்கள் தேவகியின் சகோதரர் கம்சனால் சிறையில் அடைக்கப்பட்டனர். அசுர மன்னன் கம்சனிடமிருந்து கிருஷ்ணரின் உயிருக்கு அஞ்சிய வசுதேவர் பிறந்த குழந்தையை இரவில் பலத்த மலைக்கு மத்தியில் கோகுலத்திற்கு சுமந்து சென்று கிராமத் தலைவர் நந்தகோபரிடம் மற்றும் அவரது மனைவி யசோதையிடம் பராமரிப்பில் விட்டுவிட்டார். கிருஷ்ணன் கோகுலத்தில் தனது வளர்ப்பு பெற்றோரின் பராமரிப்பில் கிராமத்தின் மாடு மேய்ப்பவர்களின் செல்லமாக வளர்ந்தார். அவர் பல சாதனைகள் மற்றும் அற்புதங்களை செய்தார். அவரை கொல்ல கம்சன் பல முயற்சிகளை மேற்கொண்டான். அனைத்தையும் முறியடித்தார். இறுதியில் இரக்கமற்ற அரக்கன் கம்சனுக்கு முற்றுப்புள்ளி வைத்து அவரது பெற்றோரை சிறையில் இருந்து விடுவித்தார். எனவே கோகுலம் அல்லது திருவைப்பாடியில் குழந்தை கிருஷ்ணர் தனது லீலாக்களை, அதாவது குழந்தைத்தனமான குறும்புகளை விளையாடி தனது குழந்தை பருவ வாழ்க்கையின் சிறந்த நேரத்தை கழித்தார் என்று கூறப்படுகிறது. இங்குள்ள கோவில் துறவி கவி சூதாசுடன் தொடர்புடையது. ஒரு புராணத்தின்படி கிருஷ்ணரின் பக்தரான அக்ரூரர் தான் ஒரு சாபத்தால் சூரதாசராக குருடராக பிறந்தார் என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் அவர் இந்த கோவிலில் பிரார்த்தனை செய்தபின் கிருஷ்ணரின் ஆசீர்வாதத்தால் அதிலிருந்து, அதாவது குருடராக இருந்ததிலிருந்து விடுபட்டார். ஆழ்வார்களால் பாடப்பட்ட திருவாய்ப்பாடி திவ்ய தேசத்தின் அதிபதி நவமோகன கிருஷ்ணர் ஆவார். அவர் தனது மனைவிகளான ருக்மணி மற்றும் சத்யபாமாவுடன் ஹேமகூட விமானத்தின் கூரையில் கீழ் நிற்கிறார். புனித நதியான யமுனை கோவிலின் நீர்நிலையாக கருதப்படுகிறது. ஆனால் இந்த கிராமத்தில் இருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் புராண கோகுலம் என்று அழைக்கப்படும் பழைய கோகுலம் உள்ளது. அங்கு பிற்கால கிருஷ்ணர் கோவில் உள்ளது. நந்தகோபர், யசோதா மற்றும் சகோதரர் பலராமன் ஆகியோரின் மர உருவங்கள் அதில் உள்ளன. அதே நேரத்தில் குழந்தை கிருஷ்ணரை ஒரு மரத்தொட்டிலில் படுத்து வணங்கலாம். கோவிலுக்கு எதிரே யமுனை நதியும் ஓடுகிறது. கிருஷ்ணர் பூமிக்கு வந்த நாளான ஜென்மாஷ்டமி இங்குள்ள கோவிலின் மிகப்பெரிய திருவிழாவாகும். இது மக்களால் மிகுந்த பக்தியுடனும் ஆர்வத்துடனும் கொண்டாடப்படுகிறது. அதேபோல் இந்த கோவிலின் மற்ற முக்கிய பண்டிகைகளில் தீபாவளியும் ஹோலியும் அடங்கும். திருவாய்ப்பாடி என்பது கிருஷ்ணர் மற்றும் அவரது குழந்தை பருவத்துடன் நெருங்கிய தொடர்புடைய புனித தலமாகும். இந்த இறைவனை வழிபடுவதால் பக்தர்களுக்கு கிருஷ்ணரின் அபரிமிதமான ஆசீர்வாதங்களை பெற்று அவர்கள் வாழ்க்கையில் எல்லா வகையிலும் நல்ல திருப்பத்தை உறுதி செய்ய முடியும் என்பது நம்பிக்கை. இக்கோவில் மதுராவில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. அருகில் உள்ள ரயில் நிலையம் மதுரா, அருகில் உள்ள விமான நிலையம் டெல்லி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.